ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எம்எம் ஃபேமிலி உங்களுக்கு டெக்ல அளவுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா எஸ்எம்ப்ரோஸ் டெக்னு சொல்லிட்டு தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனல்ல லேட்டஸ்ட் ரிலீஸ் ஆகிற போனோட ரிவ்யூல இருந்து அன்பாக்சிங் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்றோம். சோ உங்களுக்கு டெக்ல அளவுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எஸ்எம்ப்ரோஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது அக்டோபர் 14, 2015 ஆஸ்திரேலியா இருக்க மெல்போர்ன்ல இருந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தள்ளி எப்பிங்னு ஒரு டவுன் இருக்கு. அந்த டவுன்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான வீடு இருக்கு. அந்த வீட்டோட பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி அவங்களோட 6 வயது மகன் தூங்கிட்டு இருக்காங்க. டைம் டிக்கிங் ஆகுது, காலை 9 மணி ஆகுது. அந்த டைம்ல பெட்ல தூங்கிட்டு இருந்த மனைவியான சோஃபியா வழக்கம் போல எழுந்து காஃபி போட்டு வந்து கணவனான சாம எழுப்புறாங்க. அப்படி எழுப்புறப்ப அவர் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. உடனே எந்திரிங்க டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை புடிச்சு இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கிறப்ப அவருடைய வாயிலிருந்து நுரையும் ரத்தமும் தள்ளின மாதிரி அவருடைய தலை டக்குன்னு சாயுது. அதை பார்த்தோன்னே சோஃபியா பதற்ற மாதிரி உடனே அவருக்கு மூச்சிருக்கான்னு செக் பண்றாங்க. பார்த்தா அவருக்கு பிரீத்தும் வரல. அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதே தெரியல. உடனே அவங்க அக்காவான சோனியாக்கு கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ணனே சோனியா நான் உடனே அங்க வர, நீ எமர்ஜென்சி சர்வீஸ்க்கும் கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி சோஃபியாவோட வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி அவங்க வர்றதுக்குள்ள சோஃபியாவோட அழுகை சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சோஃபியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுல சோஃபியாவோட அக்காவான சோனியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ப்ரொஃபஷனல் நர்ஸ். சோ அவங்க வந்த உடனே சாமுக்கு சிபிஆர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாம செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்ப தான் அவங்களுக்கே தெரியுது சாம் பாத்தீங்கன்னா நாக்க நல்லா கடிச்ச மாதிரி இருக்காப்ல. அவருடைய வாயிலிருந்து நுரையும் ரத்தமும் வெளியே லீக் ஆயிட்டே இருக்கு. சோ இந்த கண்டிஷன்ல சிபிஆர் பண்ணவே முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ எமர்ஜென்சி டீம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு வெயிட் பண்றாங்க. இவங்க கால் பண்ணது எக்ஸாக்ட்டா 13 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா பேராமெடிக்ஸ் டீமும் இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வந்தவங்க ஷாமோட பாடி டெம்பரேச்சரை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்ப ஷாமோட பாடி பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்டா இருக்கதை நோட் பண்றாங்க. அண்ட் அவர்கிட்ட பிரீத் உள்ள இதுக்கெல்லாம் மேல அவருடைய பாடியை விரைச்சிருக்கு அப்படின்றதையும் நோட் பண்றாங்க. சோ இது எல்லாத்தையும் நோட் பண்ண உடனே பேராமெடிக்ஸ் டீம் சோஃபியாவை கூப்பிட்டு இது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீங்க தாங்கி தான் ஆகணும், சாம் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே இவருடைய டெத்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பெல்லாம் எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல, மேபி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ அப்படின்ற டவுட் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இவங்க சொல்லிட்டு இருக்கப்பே போலீஸும் அந்த வீட்டுக்கு வந்துறாங்க. அப்படி வந்த போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணதுல வீட்டுக்குள்ள யாரும் கதவு ஜன்னல போர்ஸா உடைச்சிட்டு வந்த மாதிரி தெரியல. சோ இது கிரைம் சீனா இருக்காது அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணிடுறாங்க. இருந்தாலும் இந்த ஷாம் அண்ட் சோஃபியா ஃபேமிலி பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க. சோ சாமோட பாடியை கேரளாவுக்கு அனுப்பணும் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் அனுப்ப முடியும். சோ நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு பாடியை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமோட பாடி எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி போலீஸ் இந்த பாடி எடுத்துட்டு போன அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சாம் இறந்த நியூஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அதுல முக்கியமா ஆஸ்திரேலியால வாழ்ற கேரளா மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இடையில நல்லாவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. சோ அவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து, அதாவது மலையாளி டிஸ்போரா ஆஃப் மெல்போர்ன் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து சாமோட பாடியை கேரளாக்கு அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட $30,000 ரெடி பண்றாங்க. ரெடி பண்றதோட மட்டும் இல்லாம இறுதி சடங்கு வரைக்கும் நல்லா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமோட பாடியை சேஃபா கேரளாவுக்கு அனுப்பி விடுறாங்க. சோ சாம் இறந்து 2 நாட்கள் கழிச்சு, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா அக்டோபர் 16, 2015 வருஷம் சாமோட உடலோட சேர்த்து சோஃபியாவும் அவருடைய மகனும் கேரளாவை ரீச் பண்றாங்க. அப்படி ரீச் பண்ணி சாமோட பாடி அவருடைய வீட்டுக்கு போன உடனே சாமோட அம்மா அப்பா 2 பேருமே கதறி கதறி அழுகுறாங்க. அவங்களோட சேர்ந்து சோஃபியாவும் கதறி கதறி அழுகுறாங்க. அந்த டைம்ல சோஃபியாக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு சாமோட அம்மா அப்பாவுக்கும் ஒன்னும் புரியல, சுத்தி இருந்தவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா சாம் இறந்த டைம்ல அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா வெறும் 33 தான். சோஃபியா பாத்தீங்கன்னா யங் மதரும் கூட. இதுக்கப்புறம் சோஃபியா எப்படி வாழ்க்கையை கழிக்க போறாங்க அப்படின்றதே அங்க இருந்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய துக்கமா இருந்துச்சு. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. சாமோட இறுதி சடங்கு முடியுது. சோஃபியாவால அந்த துக்கத்துல இருந்து மீண்டு வரவே முடியல. அங்க இருக்க நாட்கள் எல்லாமே சாம நினைச்சு அழுதுகிட்டே தான் இருக்காங்க. சோ அந்த டைம்ல சாமோட அம்மா அப்பா சோஃபியாட்ட வந்துட்டு, நீ இங்கே இருந்தா சாம நினைச்சு அழுதுகிட்டே தான் இருப்பேன், அது மட்டும் இல்லாம பையனோட படிப்பு வேற இருக்கு, நீ பேசாம ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டு உன் வேலையை கண்டினியூ பண்ண அப்படின்னா நீ இந்த துக்கத்துல இருந்து மீள்றதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பேசாம நீ ஆஸ்திரேலியாக்கே கிளம்பி போ அப்படின்னு அவங்கள ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி விடுறாங்க. சோ சோஃபியாவும் ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போறாங்க. என்னதான் அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போனாலும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா மறக்காம சாமோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிடுவாங்க. இது சாமோட அம்மா அப்பாவுக்கும் ஆறுதலா இருக்கும், சோஃபியாவுக்கும் ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கும். சோ இப்படியே நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களாவும் மாறுது. கிட்டத்தட்ட 9 மாதங்களும் கடக்குது. அதாவது 2016 வருஷம் ஆகஸ்ட் மாசமும் வருது. அந்த மாசத்துல எப்பயுமே சனிக்கிழமை கால் பண்ற சோஃபியா பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கால் பண்ணவே இல்ல. அதை பார்த்தோன்னே சாமோட அம்மா அப்பாக்குனால ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுது. இருந்தாலும் சோஃபியா ஏதாவது வேலையில பிஸியா இருப்பான், அடுத்த வாரம் கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனா அடுத்த வாரம் சனிக்கிழமையும் சோஃபியா கால் பண்ணவே இல்ல. இத பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி பயமா ஆரம்பிச்சது. சோஃபியாக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்னு நினைச்சு சோஃபியாவோட அக்காவான சோனியாக்கு கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ணி பேசுறப்ப அவங்க சொன்ன ஒரு பதில் பாத்தீங்கன்னா சாமோட அப்பா அம்மாவை தூக்கி வாரி போட்டுருது. எஸ், சோனியா அப்ப என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோஃபியாவை இப்ப நீங்க நினைச்சா மட்டும் இல்ல, சோஃபியாவோட மகனை நினைச்சா கூட அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேச முடியாது, ஏன்னா இப்ப சோஃபியா ஜெயில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு அடிச்சது. என்னம்மா சொல்ற, எதுக்குமா அவ
அவ ஜெயிலுக்கு போனா அவ என்னமா தப்பு செஞ்சா அப்படின்னு சோனியாட்ட கேக்குறாங்க. அதை கேட்டோன்னே சோனியா அவ ஜெயிலுக்கு போனதே உங்க மகனை கொன்னதுனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஷாமோட அம்மா அப்பாக்குனாலும் அப்படியே இருளடிச்சிருது. என்னமா சொல்ற, சோஃபியா அந்த அளவுக்கு மோசமான பொண்ணெல்லாம் கிடையாதம்மா, அவன் மேல யாராவது வீண் பழி போட்டிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சோனியா கோர்ட்ல அது விசாரணை எப்பதான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்ணிடுறாங்க. அப்படி கட் பண்ண உடனே சாமோட அம்மா அப்பாக்குனால ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல தான் சாமோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கே வருது. சாம் இறந்தாரு பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாக்டா 4 நாளைக்கு முன்னாடி தான் சாம், சோஃபியா அண்ட் அவங்களுடைய மகன் 3 பேரும் கேரளாக்கு வந்துட்டு மறுபடியும் ஆஸ்திரேலியாக்கு திரும்பி போயிருக்காங்க. அப்படி வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சாம் சந்தோஷமாவே இல்ல. அவர் எப்ப பார்த்தாலும் எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே தான் இருந்தாப்ல. அது மட்டும் கிடையாது, அவங்க அப்பாக்கு பக்கத்துல ஒரு தடவை வந்து உட்காந்து நான் அடுத்த தடவை கேரளாக்கு வந்தேன் அப்படின்னா சவப்பட்டியில தான்ப்பா வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்படி சவப்பட்டியில வந்தேன் அப்படின்னா என தாத்தாவோட சமாதிக்கு பக்கத்திலே புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சோ இந்த ஒரு விஷயம் தான் இப்ப ஷாமோட அப்பாக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா சாம் சொன்ன மாதிரி அடுத்த 4 நாள்ல பாத்தீங்கன்னா கேரளாக்கு சவப்பட்டியில வந்திருக்காப்ல இல்லையா. சோ இது கோயின்சிடென்ட்டா இல்லாட்டினா அவருடைய இறப்பு அவருக்கே தெரிஞ்சிருக்கா அப்படின்றது இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. சோ அதனாலே தன்னுடைய மருமகளை நம்பலாமா இல்லாட்டினா அவதான் இதை பண்ணிருப்போலோ அப்படின்ற சந்தேகத்தையும் அவருக்கு வலுக்க வைக்குது. என்னதான் இந்த மாதிரி சந்தேகம் வலுத்தாலும் மருமக தப்பு பண்ணியிருந்தா அப்படின்னா உடனே போலீஸ் பிடிச்சிருக்கணும். ஏன் 9 மாசம் கழிச்சு போலீஸ் பிடிக்கிறாங்க? ஒருவேளை அவளை யாரோ டிராப்ல மாட்டி விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் அவருக்கு கொடுக்குது. சோ இதற்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் சாம் அண்ட் சோஃபியா யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். எஸ், இந்த சாம் என்ற சாம் ஆபிரகாம் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் கேரளால இருக்கிற கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜான கருவுலோ அப்படின்ற வில்லேஜ்ல தான் பிறந்து வளரவே ஆரம்பிக்கிறாரு. அப்படி வளர்ற அவர் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா செம்ம இன்னசென்ட்டாவும் இருப்பாரு. அதே நேரத்துல செம்ம ஆக்டிவாவும் இருப்பாப்ல. அதே நேரத்துல சர்ச்சில் போயிட்டு பாட்டு பாடுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த பாட்டு பாடுறதுல அவருக்கு அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ அதனாலே வார வாரம் சர்ச்சில் போயிட்டு பாட்டு பாடுறதுக்காண்டி அவர் போயிருவாரு. இப்படி போறப்ப அவருக்கு ஃப்ரெண்டான ஒரு பெண்மணி தான் இந்த சோஃபியா அப்படின்ற பெண்மணி. சின்ன வயசுல சர்ச்சுக்கு போறப்ப இருந்தே இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆகி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சோஃபியாவோட வீடும் பாத்தீங்கன்னா சாமோட வீட்டுக்கு பக்கத்திலே தான் இருந்திருக்கு. சோ அதனாலே வளர 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 இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாவே தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனாலே படிச்ச ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒன்னாவே தான் படிக்கவும் செய்றாங்க. அப்படி படிக்கிறப்ப இவங்களுக்கு இடையில இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாவும் மாறுது. அப்படி லவ்வா மாறின அந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா காலங்கள் ஓடுது. 2003 வருது. அந்த ஒரு டைம்ல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம் முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்றப்ப சும்மா காலேஜ் முடிச்சுனா நம்ம கல்யாணம் பண்ணா அது வேலைக்கு ஆகாது. நம்ம 2 பேரும் நல்ல வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா லைஃபை நல்லா கொண்டு போக முடியும். சோ அதுக்காக நான் MBA படிக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற திண்டுக்கல்லுக்கு போறேன். அங்க போய் படிச்சு முடிச்சோடனே நல்ல வேலைக்கு போன உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியாவை டெம்பரரியா பிரிஞ்சு திண்டுக்கலுக்கு வந்து MBA படிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இவர் இந்த பக்கம் வந்து படிக்கிறப்ப சோஃபியா அந்த பக்கம் சும்மா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேரளால இருக்கிற மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டியில போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறாங்க. சோ இப்படியே காலங்கள் டிக்கிங் ஆகுது. 2 வருடம் கழிது 2005 வருது. அந்த டைம்ல 2 பேருமே தன்னோட கோர்ஸை படிச்சு முடிக்கிறாங்க. அப்படி படிச்சு முடிச்சோடனே 2 பேருமே டெம்பரரியா சின்ன சின்ன வேலைகள் பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றாங்க. சோ அதோட வெளிப்பட 2008 வருஷம் சோஃபியாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம் தன்னோட வீட்டுல போயிட்டு சொல்றாரு. அப்படி அவர் சொல்றது வீட்டுல இருக்கிற யாருக்குமே பெருசா ஆச்சரியமா இல்ல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க 2 பேரும் ஒன்னாவே பிறந்து வளர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. சோ கண்டிப்பா அவங்க 2 பேரும் தான் ஒன்னு சேருவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சாமோட அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா இதுல ஈடுபாடே கிடையாது. ஏன்னா சோஃபியாவை சின்ன வயசுல இருந்தே அவர் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா. சோ அதனாலேயே சோஃபியா நம்ம வீட்டுக்கெல்லாம் செட் ஆகாதுப்பா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவளோட கேரக்டரும் உன் கேரக்டரும் வேற வேற மாதிரி இருக்கு. சோ அதனால அவளை நீ கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காரு. இருந்தாலும் சாம் சோஃபியாவை விடுற மாதிரி தெரியல. ஏன்னா சாம் சோஃபியாவை உயிருக்கு உயிரா லவ் பண்றாரு. அதே நேரத்துல சோஃபியாவும் சாம விடுற மாதிரி தெரியல. அவங்க சாமோட அப்பா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே வேமா சாமோட வீட்டுக்கு வந்து எனக்கு மட்டும் நீங்க சாம கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா நான் என்னோட உயிரை எடுத்துக்கிறேன், சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்படி மிரட்டுறாங்க அப்படின்றதுக்காக பிளாக்மெயில் பண்ற அளவுக்குலாம் மிரட்டல, அன்பா தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமோட அம்மா அப்பா 2 பேருக்குமே எக்கச்சக்கமான வேலைகள் செஞ்சு நல்ல பேரும் வாங்குறாங்க. சோ அதோட வெளிப்பாடா 2008 வருஷமே சாமுக்கும் சோஃபியாக்கும் ஒரு சர்ச்சில் வச்சு கல்யாணமும் முடியுது. சோ அப்படி கல்யாணம் முடிந்த அடுத்த வருடம், அதாவது 2009 வருடமே 2 பேருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. அப்படி ஆண் குழந்தை பிறந்த அந்த ஒரு ராசியில சாமுக்கு பாத்தீங்கன்னா ஓமன்ல இருக்கிற லுலு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிருது. சோ அதனாலேயே சோஃபியாவையும் தன்னோட மகனையும் பிரிஞ்சு ஓமனுக்கு பறந்து போயிடுறாரு. அவர் இந்த மாதிரி இந்த பக்கம் போன அந்த டைம்ல இந்த சோஃபியா இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களும் தனக்குன்னு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு போய் அங்க ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேலை பார்க்கறப்ப 2 பேருமே தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க இல்லையா. சோ அதனாலே 2 பேருக்குமே தனிமை வாட்ட ஆரம்பிக்குது. சாம்க்கு லீவ் கிடைக்கிறப்பலாம் ஓமன்ல இருந்து கிளம்பி பெங்களூருக்கு வந்துடுவாரு. அப்படி பெங்களூருக்கு வந்த உடனே ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் ஓமன் போயிருவாரு, இவங்க பெங்களூர்ல இருப்பாங்க. சோ அதனாலே சோஃபியா அதுல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா தனிமையில வாட ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம இங்க இருந்து பேசாம வேற எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்ப சாமே அடிக்கடி சோஃபியாட்ட நீ பேசாம ஓமனுக்கு கிளம்பி வா, அப்படி கிளம்பி வந்து அப்படின்னா நம்ம இங்க ஃபேமிலியா ஒன்னா இருக்கலாம், நான் வேலை பாக்குறேன், இங்க இருந்துட்டு நம்ம ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்கடி கூப்பிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல சோஃபியாக்கு சுத்தம் உடன்பாடு இல்ல. அது ஓமன்றது பிரச்சனையா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் சோஃபியாவோட அக்காவான சோனியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஆல்ரெடி ஆஸ்திரேலியால செட்டில் ஆகி அங்க நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. சோ பேசாம நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா திங்க் பண்றாங்க. அப்படி திங்க் பண்ணோடனே தன்னோட அக்காவை கான்டாக்ட் பண்ணி அங்க ஏதாச்சும் கம்பெனி இருக்கான்னு கேட்கறாங்க. அப்படி கேட்டோடனே சோனியாவும் அவங்களுக்கான வேலையை ரெடி பண்றாங்க. அப்படி ரெடி பண்ணோடனே சோஃபியா கொஞ்சம் கூட யோசிக்காம பெங்களூர்ல இருந்து கிளம்பி ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டே சாம்க்கு ஒரு மாதிரி வருத்தம் வந்துருது. ஏன்னா லீவ் கிடைக்கிறப்ப ஓமன்ல இருந்து இந்தியாவுக்கு வரது வேணா ஓரளவுக்கு பக்கமா இருக்கும். ஆனா ஓமன்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் அப்படின்னா அது லாங் டிஸ்டன்ஸ் இல்லையா? அதுவும் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போனா செலவு பேர் அளவுக்கு அதிகமாகும் இல்லையா? சோ அதனால நீ ஆஸ்திரேலியாக்கெல்லாம் போக வேணாம், பேசாம இந்தியாலே இரு, இல்லாட்டும் ஓமனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லியிருக்காரு. ஆனா சோஃபி அதெல்லாம் கேட்க தயாராகவே இல்ல. நீ என்ன, நீ உன் வேலையை பார்த்துட்டு போற, நான் இங்க தனிமையில் இருக்கிறது எனக்கு தானே தெரியும், நான் ஆஸ்திரேலியாவுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2011 வருஷம் ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்படி அவங்க அங்க போனதை பார்த்தோன்னே சாம்க்கு மனசே இல்ல. சோ அதனால தன்னோட கம்பெனியை பத்தின டீடைலை சர்ச் பண்ணி பார்க்கறாரு. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கறப்ப அவங்க கம்பெனியோட இன்னொரு பிரான்ச் ஆஸ்திரேலியால இருக்கு அப்படின்றதை கண்டுபிடிக்கிறாரு. அது தெரிஞ்ச உடனே என்னை ஆஸ்திரேலியாவுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேமிலிக்காக டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சோஃபி ஆஸ்திரேலியாவுக்கு போன அடுத்த சில மாதங்கள்லயே ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம சாம் வேலையை வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்படி ஒன்ஸ் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சோஃபி அங்க வந்ததுக்கான காரணமே வேற அப்படின்றது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. அப்படி தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சாமோட லைஃப்லயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்சிடென்ட் நடக்குது. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவரையே கொலை பண்றதுக்கு சில பேர் ட்ரை பண்றதையும் அவர் பாக்குறாரு. அதுல ஒரு முக்கியமான இன்சிடென்ட் தான் சாம் இருக்கிறதுக்கு எக்ஸாக்டா 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாஸ்க் போட்ட மனுஷன் மெல்பர்னோட லால் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கப்ப அவரோட காருக்குள்ள மறைமுகமா உட்கார்ந்துட்டு இவரை கத்தி வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கான். அப்படி ட்ரை பண்றப்ப அவரோட கழுத்துல சின்ன காயங்களும் ஏற்பட்டிருக்கு. அந்த காயம் ரொம்ப டீப்பா இல்லாதனால அவர் ஓரளவுக்கு தப்பிச்சிட்டாரு. அதே நேரத்தில் அவங்க கூட மறுபடியும் ஒரு சண்டை போட்டதுல அவனோட மாஸ்கையும் பிடிச்சி இழுத்துருந்துக்காப்ல. அப்படி எடுக்கிறப்ப அந்த மாஸ்க்கும் கலண்டிருக்கு. அப்படி கலந்து அந்த ஒரு டைம் அவனோட ஃபேஸையும் அவர் பார்த்திருக்காரு. அப்படி அவனோட ஃபேஸை பார்த்தோன்னே அவன் திருச்சு பயந்து அங்கிருந்து ஓடிட்டான். அப்படி ஓடின அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு மாதிரி கலவரம் கிரியேட் ஆன மாதிரி தெரிஞ்சனால போலீஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்து அவங்க என்னாச்சு சார், எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சாமோட காரை சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கறப்ப அந்த மாஸ்க் போட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்களா அவன் மறைமுகமா உட்கார்ந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் கப் அண்ட் கயிறுலாம் இருந்திருக்கு. சோ அதை பார்த்தோன்னே உங்களை யாரும் த்ரெட்டன் பண்றாங்களா இல்லன்னா உங்களை கொல்ல யாராச்சும் ட்ரை பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்கறப்ப சாம் ஆமா சார் என்னை யாரும் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க போல, அதுலயும் இப்ப என்னை கொல்ல ட்ரை பண்ணிட்டு போன அவனோட பேச நான் பார்த்தேன், ஆனா என்னத்தை பார்த்தாலும் அதை என்னால தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாம் சொல்லியிருக்காப்ல. சோ இந்த ஒரு கொலை முயற்சி அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க தடவை இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்தனாலதான் அவர் லாஸ்ட் டைம் கேரளாக்கு வந்தாப்ல பாத்தீங்கன்னா அப்படி வந்தப்ப அவங்க அப்பாட்ட அடுத்த தடவை நான் இங்க திரும்பி வர்றப்ப கஃபின்ல தான் வருவேன், அதாவது சவப்பெட்டில தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செஞ்சிருக்காரு. சரி அதெல்லாம் ஓகே, சோஃபியா இங்க வந்ததுக்கான காரணமே வேற இருக்கடா அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கடா, அதுக்கான காரணம் என்ன? அந்த போலீஸ் சோஃபியா தான் கொலை பண்ணிருக்கா அப்படின்னா எதுக்கு உடனே அரெஸ்ட் பண்ணாம 9 மாசம் கழிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கான பதில் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் ஆஸ்திரேலியன் போலீஸ் ரொம்ப ஜீனியஸா செயல்பட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல பாடி அனுப்புறதுக்காக முதல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அதுக்கு கேரளாக்கு பாடி அனுப்புறாங்க பாத்தீங்கன்னா. அப்படி பாடி அனுப்புனதுக்கு அப்புறம் உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறப்ப தான் மெல்பர்ன் போலீஸ்க்கே தெரிஞ்சிருக்கு இது நேச்சுரல் டெத் கிடையாது, இது பிளான் பண்ணி நடந்த மர்டர் அப்படின்றது. எஸ் அந்த ரிப்போர்ட்ல என்ன மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா சாம் ஹார்ட் அட்டாக்னால தான் இறந்து போகல, அதற்கு மாறா அவரோட பிளட்ல சயனைடு லெவல் அளவுக்கு அதிகமா இருக்கு, அதே நேரத்துல குளோனோசிபம் அப்படின்ற மருந்து அவரோட ஸ்டொமக்ல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த குளோனோசிபம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சயனைடு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த குளோனோசிபம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சயனைடு கொடுத்திருக்காங்க அப்படின்றது போலீஸ்க்கு தெளிவா தெரிய வருது. இந்த குளோனோசிபம் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, இது ஸ்லீப்பிங் பில்லாவும் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது தூக்க மாத்திரையை யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு தூக்க மாத்திரை கொடுத்து சாம தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சயனைடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது போலீஸ்க்கு தெளிவா தெரியுது. சோ அதை பார்த்த உடனே தான் போலீஸ் கெஸ் பண்றாங்க அப்ப இது பிளான் பண்ணி நடந்த ஒரு மர்டர். அதுவும் சாமோட வீட்ல எந்த ஒரு கதவும் உடைக்கப்படல, ஜன்னலும் உடைக்கப்படல அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு நபர் தான் சாம்க்கு இதை கொடுத்திருக்கணும் இல்லையா? அப்படி பாக்குறப்ப சாம் கூட இருந்த தெளிவான ஒரே ஒரு ஆள் அப்படின்னா சாமோட ஒய்ஃபான சோஃபியா தானே. சோ அப்ப கண்டிப்பா சோஃபியா தான் இதை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்றாங்க. அப்படி கெஸ் பண்ண உடனே அவங்க சோஃபியா கூட்டு விசாரிக்கவே இல்ல. அந்த இடத்துல தான் அவங்க கொஞ்சம் ஜீனியஸா செயல்பட்டு இதற்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அது ஒரு டீம் கிடையாது, மொத்தம் 3 டீமை ஃபார்ம் பண்றாங்க. அந்த 3 டீமுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் டீம் பாத்தீங்கன்னா டெய்லி சோஃபியாவோட ஆக்டிவிட்டீஸ் 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டா நோட் பண்றது. அடுத்து ரெண்டாவது டீமோட வேலை சோஃபியாவோட போன் கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த போன் கால் ரெக்கார்ட்ஸ் கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்றது. அடுத்து மூணாவது டீமோட வேலை சோஃபியாவோட பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பேங்க் டிரான்சாக்ஷனை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்து வைக்கிறது. சோ இந்த மாதிரி 3 டீமை டிவைட் பண்ணி அந்த 3 டீமுக்கு 3 வேலைகளை கொடுத்து சோஃபியாவை கம்ப்ளீட்டா 24/7 அப்படின்ற மாதிரி கண்காணிக்கிறாங்க. அப்படி கண்காணிக்கிறப்ப இனிஷியலா அவங்களால எந்த ஒரு எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா சோஃபியா அவ்வளவு உஷாரா ஸ்டார்டிங்ல எந்த விதமான சந்தேகமும் வராத அளவுக்கு அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா என்னதான் பெர்ஃபெக்ட்டா நடந்தாலும் ஒரு கிரிமினலால தப்பு பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க, இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு தடயத்தை விட்டுட்டு தானே போவாங்க. சோ அந்த மாதிரி தான் சோஃபியா திடீர்னு ஒரு நாள், அதாவது சாம் இறந்ததுல இருந்து எக்ஸாக்ட்டா 5 மாசம் கழிச்சு சாமோட காரை பாத்தீங்கன்னா வேற ஒரு மேனோட பேருக்கு பாத்தீங்கன்னா முடிச்சு கொடுக்குறாங்க. அதாவது வேற ஒரு மேனுக்கு அந்த காரை கொடுத்துடுறாங்க. இதை கூட பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கல. ஆனா அதுக்கடுத்து ஒரு பேங்க்ல போயிட்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒன்னு கிரியேட் பண்றாங்க. அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு
அருணுக்கு சாமோட அக்கௌண்ட்ல இருந்த கம்ப்ளீட் மணியை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அந்த ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல சோஃபியா யார் கூட சேர்ந்து ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அதுலயும் ஒரு மேன் இருக்காரு. அந்த ஒரு மேனுக்கு தான் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சாமோட காரையும் சோஃபியா கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு இடத்துல தான் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டவுட் கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆன அந்த ஒரு டைம்ல ஒரு டீம் பாத்தீங்கன்னா சோஃபியாவோட 24/7 அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா சோஃபியா அப்பக்கப்போ ஒரு மேன் கூட பார்க்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்றதையும் காஃபி ஷாப்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்றதையும் நோட் பண்ணிடுறாங்க. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த ஒரு நபரோட டீடைலையும் கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப அந்த ஒரு நபரும் காரை கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நபரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ஜாயின் ஆன அந்த ஒரு நபரும் எல்லாமே ஒண்ணுன்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு நபரோட பேர் தான் அருண் கமலாசனான். எஸ், இந்த ஒரு நபருக்காக தான் மேபி சோஃபியா சாம கொண்டுக்கலாமோ அப்படின்ற கண்ணோட்டத்தோட இந்த அருண் யாருன்ற டீடைல பேக்ரவுண்ட்ல கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கப்பயே ஆஸ்திரேலியன் போலீஸ் இன்னும் கொஞ்சம் ஜீனியஸா ஒன் ஸ்டெப் அகட்டா மூவ் பண்ணி மிஸ்டர் பிக் அப்படின்ற ஒரு மெத்தடையும் கையில் எடுக்கிறாங்க. எஸ், இந்த மிஸ்டர் பிக் டெக்னிக் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. 1990 காலகட்டத்தில் ஆஸ்திரேலியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல புது இன்வெஸ்டிகேட்டிவ் டெக்னிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த டெக்னிக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான கிரிமினல் கேங்க போலீஸே கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கிரிமினல் கேங்க பாத்தீங்கன்னா சந்தேகப்படக்கூடிய நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூட ஃப்ரெண்டு மாதிரி பழக விடுவாங்க. அப்படி பழகுறப்ப அவரும் பாத்தீங்கன்னா க்ளோஸா பழகிடுவார் இல்லையா. அப்படி பழக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவரும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்ல ஆரம்பிச்சிருவார் இல்லையா. சோ அதன் மூலமா உண்மையை வாங்கிடலாம் அப்படின்றதா இந்த ஒரு டெக்னிக். சோ இந்த ஒரு டெக்னிக்கை தான் அருணுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் போலீஸ் முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணோடனே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா சூஸ் பண்றாங்க. அவர் அருண் கூட போயிட்டு பழகவும் விடுறாங்க. பழக விடுறாங்க அப்படின்றதுக்காக நார்மலான ஒரு இடத்துல போயிட்டு பழக விட்டா அருணுக்கு டவுட் வந்துடும் இல்லையா. சோ அதனாலே அருணோட கம்ப்ளீட் ஆக்டிவிட்டிஸ் நோட் பண்ணி பார்க்கறப்ப அருண் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாருக்கு போறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோடனே பார்ல போயிட்டு சரக்கு அடிக்கிற மாதிரி அருண் கூட ஃப்ரெண்ட் ஆனா ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்றது போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே அங்க போயிட்டு பழக விடுறாங்க. அந்த போலீஸ் ஆபீசரும் அருண் கூட நல்லாவே பழகுறாரு. அப்படி பழக 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 அருண் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையிலேயே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுலயும் ஒரு நாள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல் போதையில இந்த ஆஸ்திரேலியன் போலீஸ்லாம் சரியான முட்டாளுகப்பா. நானும் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜாலியா சுத்தி தர்றேன், என்ன ஆஸ்திரேலியன் போலீஸ் பிடிக்கவும் இல்லை, ஏன் எனக்கு எதிராக எவிடன்ஸை கூட கலெக்ட் பண்ணல, அவங்க இந்த கேஸை கூட கையில எடுக்கல அப்படின்னா நான் எவ்வளவு ஜீனியஸா செயல்பட்டிருக்கேன்னு நீயே பாத்துக்கேன் அப்படின்னு போதையில ஜாலியா அந்த போலீஸ்டே சொல்லியிருக்கேன். இதை கேட்டோடனே அந்த போலீஸ்க்குனால சொல்லுன்னு கோவம் வந்தது. இருந்தாலும் அவன் பேசின எல்லாத்தையுமே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த டைம்ல அவன் மேல கோவத்தை காமிக்காம அந்த போலீஸ் அங்க இருந்து வந்துடுறாப்ல. சோ இப்போ பாத்தீங்கன்னா அவன் சொன்னதை வாக்கு மூலமாவே போலீஸ் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. அப்படி கலெக்ட் பண்ணோன்னே இவன் யாருன்னு சொல்லிட்டு அவனுடைய பேக்ரவுண்டையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்பதான் அடுத்தும் எக்கச்சக்கமான உண்மைகளை ஆஸ்திரேலியன் போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. எஸ், சின்ன வயசுல இருந்தே சாமும் சோஃபியாவும் பாத்தீங்கன்னா ஒன்னா தானே பழகி வளர்ந்து வந்திருக்காங்க. அப்படி வளர்றப்ப ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க, ஒரே காலேஜ்ல தான் படிச்சாங்க. அப்படி படிக்கிறப்பே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில லவ்வும் மலர்ந்துச்சு இல்லையா. அப்படி காதல் மலர்ந்தப்பே ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம லைஃப்ல நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு MBA படிக்கிறதுக்காக சாம் திண்டுக்கலுக்கு வந்தாரு பாத்தீங்களா. அந்த டைம்ல சோஃபியா சும்மா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளால இருக்க யூனிவர்சிட்டிலே போயிட்டு போஸ்ட் கிராஜுவேட் படிச்சாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு யூனிவர்சிட்டில இன்ட்ரோடியூஸ் ஆன நபர் தான் இந்த ஒரு அருண். சோ அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகிறப்ப ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காங்க. ஆனா நாட்கள் போக போக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே பாத்தீங்கன்னா அஃபேரா மாற ஆரம்பிக்குது. இந்த ஒரு இடத்துல தான் இந்த பொண்ணை எப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சாம் கூட லவ் பண்ற மாதிரி பேசவும் செய்வாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அருண் கூட அஃபேர்ல இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த சாம்க்கு தெரியாம பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சோ ஒன்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் முடிஞ்சோடனே அருண் பாத்தீங்கன்னா வேலையை வாங்கிட்டு பெங்களூருக்கு போயிடுறாப்ல. அதுக்கடுத்து சாம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து மறுபடியும் கேரளாக்கே வந்துடுறாப்ல. அப்படி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோஃபியா சாம் கூட லவ் பண்ற மாதிரி இருந்துட்டு கல்யாணமும் முடிச்சிடறாங்க. அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்திலேயே குழந்தையும் பிறந்துருச்சு இல்லையா. அப்படி பிறந்ததுக்கு அப்புறம் சாம் ஓமன்ல வேலையை வாங்கிட்டு அங்க கிளம்பி போயிட்டாப்ல இல்லையா. அப்படி அவர் அங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் சோஃபியா பெங்களூருக்கு கிளம்பி வந்தாங்க பாத்தீங்களா. அப்படி அங்க வந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி அருணை மீட் பண்ணதா சொல்லப்படுது. அப்படி மீட் பண்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சாம் அடிக்கடி லீவுக்கு பாத்தீங்கன்னா ஓமன்ல இருந்து பெங்களூருக்கு வர்றது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கு. சோ சாம் வராத ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்பதான் பேசாம ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அடுத்து அருண் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தான் வேலைக்கு போறான் அப்படின்றது சோஃபியாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ அதனாலேயே சோஃபியா பாத்தீங்கன்னா அவங்க அக்காட்ட கேட்டுட்டு ஆஸ்திரேலியாவுக்கும் வேலைக்கு போயிடுறாங்க. ஆனா அப்படி போனதுக்கு அப்புறம் ட்விஸ்டா பாத்தீங்கன்னா சாம் ஆஸ்திரேலியாவுக்கு வேலையை வாங்கிட்டு வந்துடுறாப்ல. இந்த ஒரு எதிர்பாராத விஷயம் பாத்தீங்கன்னா சோஃபியாவுக்கும் அருணுக்கும் செம்ம கடுப்பை கிரியேட் பண்ணிடுது. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஃப்ரீடமா சுத்தி தரலாம் அப்படின்னு நினைச்சுதான் பிளான போட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு பிளான்ல குண்டை தூக்கி போடுற மாதிரி ஷாம் வந்துட்டாப்ல இல்லையா. அப்படி வரதோட மட்டும் இல்லாம சோஃபியாவோட ஆக்டிவிட்டிஸ்ல சில சேஞ்சஸையும் பார்த்துட்டு கேள்விகளையும் கேட்டிருக்காப்ல. அதாவது ஓப்பனாவே சோஃபியா யாரோடய அஃபேர்ல இருக்காங்க அப்படின்றது சாமுக்கு நல்லாவே தெரிய வந்துருது. அது தெரிஞ்ச உடனே சோஃபியாட்ட கேட்கிறப்ப சோஃபியா பாத்தீங்கன்னா முதலை கண்ணீர் பயங்கரமா வடிக்கிறாங்க. இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்கிட்ட கெஞ்சிருக்காங்க. ஆனா என்னத்தான் ஒரு பக்கம் இந்த மாதிரி சாம்கிட்ட கெஞ்சினாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கர
பயங்கர ஈவலாம் சாம எப்படி போட்டு தரலாம் அப்படின்னு பிளானையும் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் சாமுக்கு தெரியாமலாம் கிடையாது, இது சாமுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து நம்ம லவ் பண்ண பொண்ணு அந்த பொண்ணை விட்டுறக்கூடாது, நமக்கு ஒரு பையனும் இருக்கா அவனையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சாம் ஆஸ்திரேலியால இருந்திருக்காப்ல. ஆனா அதையும் தாண்டி இவரை கொல்றதுக்கான முயற்சிகளும் ஆஸ்திரேலியால நடந்துச்சு இல்லையா. சோ இது எல்லாமே தெரிஞ்சுதான் அவர் மனசு உடைஞ்சு போயிறாரு. சோ அதனாலதான் லாஸ்ட் டைமா கேரளாக்கு வந்தப்ப அவங்க அப்பாட்ட ஓப்பனாவே நான் அடுத்த தடவை கேரளாக்கு வந்தேன் அப்படின்னா சவப்பட்டியில தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, அந்த கார்ல அட்டாக் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த அட்டாக்ல அந்த மாஸ்க் போட்ட மனுஷனோட ஃபேஸை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த ஃபேஸை பார்த்த உடனே அருண் தான் அப்படின்றத சாம் கண்டுபிடிச்சிராப்ல. இருந்தாலும் அவரை போலீஸ்ட சொல்லாம விட்டதுக்கு காரணமும் இருக்கு. ஏன்னா அவரை சொல்லிட்டான் தன்னுடைய ஒய்ஃபுக்கும் கெட்ட பேர் வந்துடும் இல்லையா. சோ அதனாலதான் போலீஸ்ட சொல்லாம அதை மறைச்சிருந்திருக்காரு. ஆனா அப்படி அவர் மறைச்ச அந்த ஒரு விஷயமே இவருடைய உயிரை பறிக்கும் அப்படின்றது அந்த டைம்ல அவருக்கு தெரியல. ஆனா எனக்கு அந்த டைம்ல அவருக்கு தெரியல அப்படின்னாலும் என்னைக்கா இருந்தாலும் இவங்க தன்னோட உயிரை பறிச்சிருவான்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் எப்பயாச்சும் சோஃபியோட மைண்டை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா என்னத்தை ட்ரை பண்ணாலும் அக்டோபர் மாசம் 14 2015 வருஷம் நைட்டு பெட்ல தூங்குறதுக்கு முன்னாடி சோஃபியா ஆல்மண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மில்க் ஷேக்கை போட்டு கொடுக்குறாங்க. அதை குடிக்கிறப்ப அவருக்கு டேஸ்ட்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல ஒய்ஃப் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி யோசிக்காம குடிச்சிடறாரு. அப்படி குடிச்ச அந்த ஒரு மில்க் ஷேக்ல தான் தூக்க மாத்திரையே சோஃபியா கலந்துருக்காங்க. அப்படி கலந்து கொடுத்த அந்த ஒரு மில்க் ஷேக்கை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சாம் நல்லா தூங்கிடுறாரு. அப்படி தூங்கின அந்த ஒரு டைம்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அருண் சாமோட வீட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிருந்திருக்காரு. அப்படி ஒளிஞ்சிருந்த அவர் இவர் தூங்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே வெளியே வந்து சயனடை கொடுத்து இதை நீ ஆரஞ்சு ஜூஸ்ல கலந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அதை சொன்ன உடனே சோஃபியாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம தான் சின்ன வயசுல லவ் பண்ண தன்னோட லவ்வரான சாம ஏன் தன்னோட கணவரான சாமுக்கு துரோகம் பண்ண போறோம் அப்படின்ற துளியளவு கூட வருத்தமோ பயமோ இல்லாம யோசிக்காம ஆரஞ்சு ஜூஸை போட்டு அதுல சயனடை கலந்து தூங்கிட்டு இருக்கிற சாமோட வாய்க்குள்ள ஊத்தி விட்டுறாங்க. அப்படி சயனடை கலந்து அந்த ஒரு ஜூஸை ஊற்றின கொஞ்ச நேரத்திலேயே சாம் துடி துடிக்க அந்த பெட்ல இருந்த மாதிரியே இறந்து போறாரு. அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் அருண் அங்கிருந்து யாருக்குமே தெரியாம கிளம்பி போயிடுறாப்ல. அப்படி அருண் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சாமுக்கு பக்கத்திலேயே போயிட்டு தூங்குற மாதிரி சோஃபியா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தன்னோட ஹஸ்பண்டுக்கு மாரடைப்பு தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சு இறுதி சடங்கையும் முடிச்சுட்டு மறுபடியும் ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி வந்து அருண் கூட ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த எல்லா டீடைல்ஸையும் தான் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் போலீஸ் கொஞ்சம் ரொம்பவே பொறுமையா 8 மாதங்களா கலெக்ட் பண்ணி கடைசியா 12 ஆகஸ்ட் 2016 வருஷம் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜனவரி மாசம் 29 2018 வருஷம் தான் ட்ரையலே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கோர்ட்ல அடுத்தடுத்து வாய்தான் போயிட்டே இருக்கும்போது அப்படி வாய்தா நடந்து கடைசியா 16 ஆகஸ்ட் மாசம் 2018 வருஷம் 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது. அந்த பனிஷ்மெண்ட் படி அருணுக்கு 24 வருட சிறை தண்டனை கொடுக்கப்படுது. அதுல முதல் 20 வருஷம் பரோலே வாங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து சோஃபியாக்கு 22 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. அதுல முதல் 18 வருடங்கள் பரோலே வாங்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துறாங்க. இந்த தீர்ப்பு கொடுத்தோன்னே சோஃபியானும் பதற்றமாகி எனக்கு இந்த அளவுக்கு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா எனக்குன்னு ஒரு சின்ன பையன் வேற இருக்கான், அந்த பையனை வேற நான் பாத்துக்கணும், சோ என்னோட சென்டென்ஸை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கிறப்ப ஜட்ஜ் அவங்கள பார்த்து உங்க பையன் உங்க கூட இல்லாம இருக்கதான் பாதுகாப்பானது, நீங்க அவன் பக்கத்துல இருந்தாதான் அவனுக்கு டேஞ்சரே அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை என்னால மாற்ற முடியாது, உங்க பையனுக்கான கார்டியனா உங்களோட அக்காவே இருக்கட்டும் சொல்லிட்டு பையனை அவங்க அக்காட்டே வழக்கு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதை கேட்டோன்னே சேமோட அம்மா அப்பா இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க கோர்ட்ல கெஞ்சி குத்தாடி எங்களோட பேரை எங்க கிட்ட கொடுங்க நாங்க வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்டதோட பலனா கடைசியா சேமோட பையனை அவங்க தாத்தா பாட்டியே வளர்க்கறதுக்கு பெர்மிஷனும் கொடுத்துறாங்க. கடைசியா உங்களுக்கு பிடிச்சவங்க கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கலாமே, அதை விட்டுட்டு எதுக்கு கொல்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அதுக்கு சோஃபியா செல்லுன்னு சொல்லப்பட்ட பதிலா என்ன சொல்றாங்கன்னா, டிவோர்ஸ் வாங்குறதுன்றது எங்க கல்ச்சருக்கு ஒத்து வராத ஒரு விஷயம், அதனாலதான் நான் டிவோர்ஸ் பக்கம் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிவோர்ஸ் வாங்குறது கல்ச்சருக்கு ஒத்து வராது, ஆனா கொலை பண்றது ஒத்து வருமானது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றது எங்களுக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சுனா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then bye.